அண்மைச் செய்தி. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் ஊழல் தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அறப்போர் இயக்கம் சார்பில் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் சிபிஐ வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. அறப்போர் இயக்கம் சார்பில் கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் சிபிஐ வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. கடந்த திமுக ஆட்சியில் 2021 முதல் 2023 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் 397 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு என்று புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புகாரில் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன், இது குறித்த கூடுதல் விவரம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி டான்ஜெட்கோ என்பார்கள் அதில் மின்மாற்றி கொள்முதல் டெண்டர்களில் ரூபாய் 397 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக கூறப்படும் நிலையில் அந்த புகாரின் அடிப்படையில் சிபிஐ புதிய வழக்கை பதிவு செய்து விசாரணையை துவங்கி இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐ புதிய வழக்கு பதிவு செய்திருக்கிறது குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற இந்த முறைகேடு தொடர்பாக இந்த வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் கடந்த 2021, 2022 மற்றும் 2023 ஆகிய ஆண்டுகளில் விநியோக மின்மாற்றிகளில் 25 கிலோவாட் முதல் 500 கிலோவாட் வரை கொள்முதல் செய்வதற்காக பல டெண்டர்கள் கோரப்பட்டன. இந்த டெண்டர்களில் பெருமளவில் முறைகேடுகள் மற்றும் ஊழல் நடந்துள்ளதாகவும் இதன் மூலம் ஏலதாரர்களுக்கு முறையற்ற ஆதாயமும் அரசுக்கு சுமார் 397 கோடி ரூபாய் இழப்பும் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் இருந்தன. இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அறப்போர் இயக்கம் சார்பாக அதனுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவரும் மேலாண்மை அரங்காவலராக இருக்கக்கூடிய ஜெயராம் வெங்கடேசன் மற்றும் அதிமுக வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் சரவணன், மதுரை மாவட்ட ராஜ்குமார் ஆகியோர் புகார் அளித்திருந்தனர். இந்த புகாரின்கள் மீது உரிய நடவடிக்கைகள் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டிருந்த நிலையில் மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த முறைகேடு குறித்து சிபிஐயின் ஊழல் தடுப்பு பிரிவு புதிய விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவின் அடிப்படையில் சிபிஐ தற்போது முறைப்படி வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளது. இந்த முறைகேடுகளில் டான்ஜெட்கோ அப்போதைய டெண்டர் கோரும் அதிகாரம் கொண்ட அதிகாரிகள், டெண்டர் பரிசீலனை குழுவின் அப்போதைய அதிகாரிகள், பிற அரசு ஊழியர்கள் மற்றும் தனியார் ஒப்பந்ததாரர்கள் நபர்கள் அதேபோல ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. ஆகவே சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது சிபிஐ முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளது. இந்த விவகாரம் தமிழக மின்சாரத்துறையில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த காலகட்டங்களில் மின்சாரத்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்தது குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. நித்யானந்தன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.